உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர்களுடைய இஸ்யூஸ் என்று பார்க்கும்போது நிறைய ஆசிரியர்கள் பலவிதமான இடங்களிலே பலவிதமான கோரிக்கைகளோடு அவர்களுடைய வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அரசாங்கத்திலே வேலை செய்கின்ற ஆசிரியர்களும் அவர்களுக்கு ஊதியம் சமமான ஊதியம் இல்லை என்று கோரி அதை சமப்படுத்த வேண்டும் என்று கோரி அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அப்படி போராட்டம் நடத்தும் போது தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வருகிறது. அவர்களுக்கு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் நிர்வாகத்துக்கு கீழே அவர்கள் வேலை செய்வதால் அவர்களால் எந்த விதமான போராட்டமும் நடத்த முடியாது. ஆனாலும் இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளையும் அவர்கள் கேட்டு அதற்காக ஒரு கமிட்டி அமைத்து அவர்களுடைய குறைகள் என்ன, ஏனென்றால் தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்றால் அது 0 தான், எதுவுமே கிடையாது. அதனால் குறைந்தபட்சம் அவர்கள் அந்த பிஎஃப் அவர்கள் செலுத்துகிறார்களா என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதை போன்று அவர்கள் வேலையை விட்டு வரும்போது அவர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்கப்படுகிறதா என்பதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு சமூகமாக நமது தமிழ்நாட்டு சமுதாயம் அமைய வேண்டும். அதுதான் எல்லோருடைய விருப்பம். நமது ஆட்சியாளர்களும் அதைத்தான் விரும்புவார். ஆனாலும் அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை என்கிற காரணத்தை சொல்கிறார். ஆனால் நிதி பற்றாக்குறையை நீங்கள் இந்த ஆசிரியர் சமூகத்திடம், எந்த தொழிலாளர்களிடம் தயவு செய்து நீங்கள் காட்டாதீர்கள். எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆனாலும் அவர்களே ஒரு நிரந்தரமான ஒரு பணியிலே அரசாங்கத்திலே நீங்கள் நியமிங்க. அப்பொழுதுதான் தனியார் துறையிலே தனியார் நிர்வாகிகள், முதலாளிகள் அவர்களும் இந்த அரசாங்கத்தை பார்த்து இந்த ஊழியர்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஊதியத்தை கொடுக்க முன் வருவார். ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்றால், இந்த சம ஊதிய கோரிக்கையை நடத்துகின்ற இந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் அவர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். நீங்கள் எல்லாம் சமத்துவம், சமநீதி, சமூக நீதி என்றெல்லாம் பேசுகின்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல விதமான இன்னல்களுக்கு, அங்கே பண நெருக்கடிகளுக்கு இடையே இந்த ஆசிரியருடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்க தயங்குகிறார். ஆனால் அதெல்லாம் முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர்களுக்கு. அவர்கள் எவ்வளவோ பணத்தை திரட்டக்கூடிய சக்தி உள்ளவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த ஆசிரியர்கள் இந்த ரோட்டிற்கு வந்து அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற நிலை எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் நமது தமிழ்நாடு அரசு நிர்வாகம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுடைய குறைகளை அவர்கள் தீர்ப்பதற்கு ஒரு பெரிய கமிட்டி போட்டு தமிழ்நாட்டினுடைய தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியருடைய பிரச்சனைகளையும் அவர்கள் கேட்டு அதற்கு அவர்கள் நல்ல தீர்வுகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.